ஹேமி ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன விலாகனா, ரொம்ப நாளா நான் அத்தைகிட்ட கேட்கறது, அத்தை இறால் வடை சுட்டு கொடுங்க அத்தைன்னு. இறால் வடைன்னு ஒன்று இருக்குங்கிறதே எனக்கு மேரேஜுக்கு அப்புறம் தான் தெரியும். இந்த ஊர்ல தான் வந்து இறால் வடைலாம் சுட்டு கொடுப்பாங்க. இறால்லலாம் வடை சுடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது செஞ்சு கொடுங்க அத்தைன்னு கேட்டேன். இது வரைக்கும் நான் வந்து கல்யாணம் பண்ணதுலேருந்து எத்தனையோ தடவை கேட்டுட்டேன். அத்தைக்கு இறால் வடையை சுட தெரியாது, வாங்கி வேணா தரேன்னு வாங்கி கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் சுட்டு தரல. ஸோ எப்படி தான் சுடணுமாச்சும் யாரையாவது கேட்டு சொல்லுங்க அத்தை, நானே செய்கிறேன் அப்படின்னு சொன்னேன். நேற்று யாரோ வந்து அத்தைக்கு தெரிஞ்சவங்க வந்தாங்களாமா, அவங்கள்ட்ட கேட்டு சொன்னாங்க இது மாதிரி செய்யணும்னு சொல்லிட்டு. அவங்க என்ன சொல்லிட்டு போயிருக்காங்கன்னா, நல்லா வருமானலாம் தெரியாது, ஆனால் நீங்கள் சுட்டு பாருங்க இந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களாமா. ஸோ அத்தை சொன்னபடி நான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு அதுக்கு மாவு அரைச்சி எடுத்து ஒரு 6 மணி நேரம் ஊற வைக்கணும். இதோட ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் போல இருக்குது. இதை நாகூர்லலாம் வந்துட்டு வாடான்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் அது மேலே இறால் வைக்கிறதுனால இறால் வடைன்னு சொல்கிறோம். அதோட பேரே, ஒரிஜினல் பேரே வந்துட்டு வாடா தான். சரி வாங்க, வாடா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டு அடுத்தது என்னென்ன பண்ணுறாங்க அதை ஒன்று ஒன்றா கண்டினியூவாக பார்ப்போம். திவி ஸ்கூலுக்கு போனதுனால இந்த காலையிலேயே இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து அதோட ப்ராசஸ் தான் அதிக நேரம் ஆகும்னு சொன்னேன்ல, அதனால உடனே ஆரம்பிச்சுட்டேன். திவி தூங்கிட்டு இருக்காரு. தூங்கி எழுந்திரிச்சிட்டாருன்னா என்னால் எந்த வேலையும் பார்க்க முடியாது. ஸோ ஒன்று ஒன்றா சீக்கிரம் பண்ணி வச்சுருவோம் வாங்க. வாடா செய்ய ஃபஸ்ட்டு பச்சரிசியை ஒரு டம்ளர் எடுத்து 2 மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை மிக்சி ஜாரில் போட்டு ரவா பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். அது கூட நம்ம இன்னும் என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பழையது நைட்டு வடித்த சாதத்தை தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். இந்த பழைய சாதத்தில் தான் நம்ம இந்த வாடா செய்யணும். நம்ம வந்து காலையில் சாதத்தை வடித்து தண்ணி ஊற்றி வச்சுட்டு பண்ணலாம்லாம், அப்படிலாம் பண்ண முடியாது, நல்லா இருக்காது. ஸோ சாதம் வந்து பழைய சாதமாக இருந்தால் தான் டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ நான் இப்போ பச்சரிசியாக அரைச்சிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் கலரி வைப்போம். நான் ஊற வச்ச பச்சரிசியை இந்த மாதிரி ரவா பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துட்டேன். பெரிய ஜாரில் போட்டு அரைச்சேன், அதில் அரைக்க முடியல, அதனால சின்ன ஜாரில் போட்டு அரைச்சிட்டேன். இப்போ தான் கரெக்டாக வந்துச்சு. நம்ம இதை பச்சரிசி ரவா பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பழையதை நம்மளால் கையால் நல்லா பிசைகிற பக்குவத்தில் இருந்தால் நம்ம கையாலே பிசைஞ்சிக்கலாம். ஆனால் என்னோட பழையது கையால் பிசைகிற மாதிரி இல்லை. ஸோ அதனால் மிக்சியில் ஒரு அடி அடித்தாதான் கரெக்டாக வரும் போல் இருக்குது. இது வந்து அளவு பார்த்திங்கன்னா, இந்த டம்ளரால் 1 டம்ளர் பச்சரிசி எடுத்தேன். இந்த டம்ளரால் 1.5 டம்ளர் பழையது எடுத்துக்கிட்டேன். பழையதையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த அரிசி மாவு கூட பழையதை நல்லா கிளறி பிசைஞ்சு நம்ம ஒரு 6 மணி நேரம் புளிக்க வைக்கணும். மாவு புளிச்சா, ஆமாம், புளிக்க வைக்கணும். ஆமாம் ஆமாம், புளிக்க வைக்காமல் குளிக்க வை, நல்லாயிருக்கும். குளிக்க வச்சு கரைஞ்சி போயிடும். நான் இங்கே வந்து அரைக்கிறதுக்கு ரீசன் வந்து நிவி தூங்கிட்டு இருக்காரு உள்ள, இல்லைன்னா நான் அங்கேயே அரைச்சிருப்பேன். மிக்ஸி ஓட்டினேன்னா வச்சுக்கிங்களேன், அவ்வளோதான், முடிஞ்சிட்டு. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்படியே மூடி ஒரு 6 மணி நேரம் இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்ப்போம். மாவுலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ இறால் க்ளீன் பண்ண போகிறோம். இறால், ஆமாம், அதனால தான் நல்லா ஐஸ் பிடிச்சி போயிருக்கு. கொஞ்ச நேரம் தண்ணியில் கலந்தா சரியாக போயிடும். என்னடா இது, என்னமோ ஐஸ் கட்டி மாதிரி இருக்குது. வாடாவுக்கு மெயினே இந்த இறால் தான். சின்ன இறால் வச்சோன்னா வச்சிங்களேன் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இறாலை முழுசாக தான் வாடாவுக்கு போடணும். ஆனால் நாங்கள் வந்து முழுசாக போட மாட்டோம். மண்டையில் சாப்பிட்றதுக்கே ஒரு மாதிரி இருக்கும். தினமும் சாப்பிட மாட்டான், திடீர் சுத்தமாக சாப்பிட மாட்டான். அதனால இதை க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் போட போகிறேன். இறால் வடையே வாங்கிட்டு வந்தாலுமே நாங்கள் அந்த இறாலை மட்டும் நான் எடுத்துருவேன். என்றைக்குமே நான் அந்த இறால் சாப்பிட்டதே இல்லை. அந்த மாவோட அந்த வடையை மட்டும் தான் சாப்பிட்ருக்கேன். திவியும் ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க, அவனுக்காக தான் வெயிட்டிங். திவி தங்கம், ஸ்கூல் லைஃப்லாம் எப்படி போயிட்டுருக்கு? உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க? லீவில் அங்கே போனேன், லீவில் இங்கே போனேன், நீ எங்கெல்லாம் போன, நான் தான் வீடியோ போட்டிருக்கேன், என்னடா பார்த்தேங்கடான்னு சொன்னியா? வச்சு நசிக்கிறாதீங்க. இப்போதான் பாசமலை பொழியுது. கந்திமலையில் பாசமலை. ஐயோ ஐயோ, விடு விடு, ஆளை காலி பண்றாதடா. அவங்க அண்ணன் எது பண்ணாலும் அப்படியே அதுக்கு ஜாலி தான்.
பார்த்து பார்த்து தூக்க வேணாம் தூக்க வேணாம் தூக்க வேணாம் தூக்க வேணாம் வேணாம் வேணாம். என்ன ரெடி ஆயிடுச்சா இல்லையா? ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ நேரம் ரெடி ஆயிட்டு இருக்கு? என்ன ரெடி பண்ணது? காலையில நான் பிசைஞ்சு வச்ச மாவு நல்லா ஊறி இருக்கு. ஆமாம், 6 மணி நேரத்துக்கு அப்புறம் அப்போ நான் கெட்டியாக பிசைஞ்சேன் பார்த்தீங்களா, இப்போ லைட்டாக தண்ணி விட்ருக்கு பாருங்க. இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். இது கூட கொஞ்சமாக உப்பு அப்புறம் சோடாப்பு போட்டு கிளறி போட்டு எடுக்க வேண்டியதான். இது கூட கொஞ்சமாக உப்பு, அது கூடவே கொஞ்சமாக சோடா உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மாவு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வாடா சுட வேண்டியதான். இது பேரு வடை கிடையாது, நம்ம தான் ரால் வடைன்னு சொல்றோம்ல. நாகூர் சைடுல வாடா வாடா வந்தா வாடா, இல்லைன்னா போடா. கடை போட்டுலாம் போஇருக்கே. 2 கஸ்டமர் உட்காந்துருக்காங்க. என்னையும் 2 ஜீவன் நம்பி உட்காந்துருக்கு வடைக்காக. இந்த வாடா செய்யறதுக்கு முக்கியமே வந்து இறால் தான். அந்த இறாலை மேலே வைப்போம்ல, அதை ஃபஸ்ட்டு நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடி வதக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம கடிக்கும்போது அந்த ஸ்மெல் எதுவும் வராது, வெந்ததா தெரியும். ஃபஸ்ட்டு வந்துட்டு அடுப்பு நல்லா எரியுது, எண்ணெய் சட்டியும் காஞ்சிடுச்சு. அப்படியே கொஞ்சமாக இறாலை போட்டுப்போம். இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள். வாசனை தூக்கு சீத்து இப்பவே. அது என்ன வாசனை தெரியுமா? இறாலோட வாசனை. எண்ணெயே இல்லாம அது வறுத்தா எப்படி இருக்கும்? கொஞ்சம் உப்பு. இறால் கொஞ்ச நேரத்துல தண்ணி விட ஆரம்பிச்சிடும். தண்ணியே இல்லாததுனால அந்த வெறு சட்டியில போட்டோன்னா அதனால அப்படி ஆயிடுச்சு. அம்மா என்ன வாழை எல்லாம் வச்சிருக்கிய? இறாலுக்கு வெயிட்டிங்க? நீ முழிச்சுக்கிட்டாங்க இங்க பாருங்க. ஹாய், என்ன பண்றீங்க? உன்னை யார் அதுக்குள்ள முழிக்க சொன்னா? தாத்தா தானே ஏனத்தை போட்டு உருட்டி உன்னை எழுப்பி விட்டாங்க. சொல்லு. உனக்கு தான் ஸ்நாக்ஸு. இறால் வறுத்து எடுத்துட்டு வந்திருக்கேன். மஞ்சத்தூள் போட்டு இறாலை வறுத்து எடுத்தாச்சு. இன்னும் வடை சுடுல, இங்க இறால் போனி ஆகிட்டு இருக்குது. ஐயோ நேரம் ஆகுது வேற. மழை வரா மாதிரி இருக்கு. நான் இறால் வடை போட போற நேரம் மழை வரா மாதிரி இருக்கு. இறால் வடை இல்லடா, வாடா. என்ன ஒண்ணுங்க, இந்த இறால் வடை வந்துங்க யாரும் சொல்ல மாட்டாங்க எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு. ஆமா, அது வந்து ஒவ்வொரு கடையில ஒவ்வொரு சீக்ரெட் இருக்கும்ல, அது மாதிரி இதுக்கு ஒரு கடைலாம் எதுவுமே போடுறதுக்கு இல்லைங்க. சொல்லுங்க, நிறைய வாட்டி நான் கேட்டு பார்த்திருக்கேன். ஆமா, சொன்னதே தணல் வட்டலாப்பம் இருக்கும்ல, ஆமா, அது கூட சொல்ல மாட்டாங்க. தணல் வட்டலாப்பம் இங்க எடுத்துட்டு வருவாங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். அதையும் வந்துட்டு சொல்ல மாட்டாங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வாழை இலையில அப்படியே எண்ணெய் இதுல தடவிட்டு அப்படியே கொஞ்சமா மாவை எடுத்து அதில் அப்படியே தட்டிக்கணும். மாவை எடுத்து தட்டிட்டேன். அதுக்கப்புறம் இறால் அதை சுற்றி வச்சுக்கிட்டேன். நிறைய இறால் வச்சா கிறிஸ்பியாக இருக்கும், அதனால நிறையா வச்சுக்கிட்டேன். கடையிலலாம் ஒன்று தான் வச்சு தருவாங்க. ஒருத்தர் இறால் வடை சுடுறேன்னு சொல்லிட்டு வந்தா இது வரைக்கும் ஒரு இறால் சுடலை, எல்லாம் ஃபெயிலியர். வாழையில சுட்டா ஃபெயிலியர். இப்போ வந்து பேப்பரில், அது பேர் என்ன, இது என்ன தெரியுது? பால் பாக்கெட் கவர். பால் பாக்கெட் கவரில் வந்துட்டு இப்போ போடுறாலாம். ஐயோ ராமா, ஒரு நாள் வந்துச்சு, ஆனா வந்து இது வடை மாதிரி ஆடி இருக்குது, அதிரசம் மாதிரி இருக்குடி. சூடா இருக்கு, இப்படி வந்துரு. அதிரசம் மாதிரி சுட்டு வச்சிருக்காங்க அம்மா. நானா மிட்டாய் மாதிரி இருக்கா? வைக்கிற சேஃப்லாம் கரெக்ட்டா, எல்லாமே கரெக்டா பண்ற, ஆனா குடுக்குற பாரு ஒரு ட்விஸ்ட் வந்து லாஸ்டா ஃபைனலா. அப்பா இப்ப மட்டும் பாரு, என்னால முடியல. இப்ப மட்டும் இதுக்கு மேல ஹேண்டில் பண்ண முடியல கேமரா. இப்ப மட்டும் இவன் நம்மள பைத்தியம் ஆக்கிடுறா. அதனால தான் வந்து நானே சரி கண்ணேறிதுங்கிறாளா வந்துட்டேன் அடுப்பத்தை பத்த வைக்கிறதுக்கு. ஐயோ, இப்ப நான் இத போடும்போது எல்லாரும் என்ன பண்றாங்கன்னு மட்டும் பாரு. அப்பா கண்ணேறி சீட்டு பொறுமையா போடுறீ. போன வாட்டி என்ன தப்பா பண்ணிட்டாங்க, கண்ணேறின்னு சொல்லிட்டு தூக்கி இப்படி தூக்கி போட்டாங்க. பொறுமையா போடு சீத்து, அது மாதிரி போடக்கூடாது சீத்து, ப்ளீஸ் சீத்து. நீ நவந்து போய்க்கோ. ஆனா ரவுண்ட் ஷேப்பும் வரல, ஒரு ஷேப்பும் வரல. இவ்வளவு நேரம் கையில வச்சிட்டு இருந்தா அப்புறம் எப்படி வரும்? சரி சரி, போடு. ஐயோ ஏன்டா இந்த இறால் வடையை வந்து ஞாபகம் மூட்டினு தெரியல. வேற அந்த கிளறி தான் விட,
கிளறி விடணுமா? இது என்னடி புட்டாடி கிளறி விடுறதுக்கு? ரவுண்ட் ஷேப்புன்னு சொன்னா அக்கா பிச்சுட்டு வந்துட்டு. ஐயோ ஐயோ டேய், உங்க அம்மா பண்ற அட்டுடி தாங்க முடியலடா. என்னடி இந்த மாதிரி பண்றியடி சீத்து? இதெல்லாம் நியாயமாடி? கடவுளே, எப்படியாச்சும் இந்த ரால் வாடை வந்துடுறோம். ஆஹா, சீத்து இந்த மாதிரி கையில் பிடிக்க முடியாது. பயங்கரமாக இப்போ வந்துருச்சுங்க. ஏதோ ஒரு மேஜிக் பண்ணிட்டா. ஒன்றும் இல்லை, தண்ணியாக இருந்துச்சுல மாவு, கொஞ்சம் அதனால தான் வராமல் இருந்துச்சு. பரவாயில்ல, டேஸ்ட்டுக்காக சாப்பிட்டுக்கலாம்னு பார்த்தா உண்மையா நல்லா இருக்கு. இப்போ ஆ செம்மையா இருக்கு. கொஞ்சம் ரவா சக்கை. போட்டுக்கிட்டேன். வேற மாதிரி. சொன்னேன்ல, ரவா போட்டால் கொஞ்சம் கெட்டியாயிடும்னு சொல்லிட்டு ரவா போட்டுக்கிட்டேன். இங்கே பாருங்க, சீத்துவோட ரால் வடை வேற மாதிரி வந்துருச்சு. ரவுண்டு இல்லை ரவுண்டு இல்லைன்னு சொன்னீங்களே, ரவுண்டை பாருங்க. அம்மா, ரால் வடை பார்த்தியா எப்படி வந்திருக்குன்னு? இதை வந்து சொல்ல மாட்டாங்க யாரும், நம்மளே போட்டோம். ஏன் சீத்து? ஆமாம், எப்படி செய்யறதுன்னு. ஆமாம், நல்லா தானே வந்துருச்சு. என்ன சீத்து பழிச்சு காமிக்கிறியா? பழிச்சு காமிக்கல, ரால் வடை எப்படி வந்திருக்கு. ஆ என்ன சொன்ன? 65 போட்டிருக்க மாதிரி போட்டேன்னு சொன்னீங்க. இப்போ எப்படி இருக்கு? ரால் வடை வந்துருச்சா? ஓட்டுனீங்களா அப்படி? எனக்கு தெரியும் சீத்து, உள்ளுக்குள்ள டேய். லைட்டா நம்பிக்கை இருந்துச்சு. நல்லா வந்துருங்க. உண்மையாவே ஆல்ரெடி எனக்கு காது குத்தாச்சு, நீ மேக்காது குத்துன்னு நினைக்காத. உண்மையா சீத்து நடிக்கிறான் பாருங்க. எல்லா வடாவையும் போட்டாச்சு. லாஸ்ட்டு வாடா. இப்போ கொஞ்ச நேரத்தில் வாடாவா நானானு வாடி போயிட்டாங்க. அந்த அளவுக்கு படுத்திருச்சு. ஃபைனலி நம்மளோட வாடா எப்படி இருக்கு பாருங்க. சூப்பராக வந்திருக்கு. நான் எதிரே பார்க்கல சீத்து இப்படி வரும்னு. ஆமாம், நானுமே எதிர்பார்க்கல. இங்கே பாருங்க, ரவுண்ட் ஷேப்பில் எப்படி இருக்கு பாருங்க. அதை சுற்றி இறாலு வேற மாதிரி இருக்கு. நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. நான் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நீங்கள் எல்லாரும் நொந்து போன வாடாவை தானே சாப்பிட்டீங்க. இப்போ பாருங்க, அடுத்த தடவை போடு சீத்தான்னு சொல்லுவீங்க. அப்படி இருக்கு. திவ்யா, எப்படி இருக்கு தங்கம்? மொறு மொறுன்னு அல்டிமேட். சுத்தியும் இறாலு அப்படியே உடைச்சனா எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. டேஸ்ட்டும் பக்காவா இருக்குங்க. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா இருக்கா தங்கம்? நல்லா வந்துருக்கு. சூப்பராக இருக்கு. நல்லா இருக்குல்ல? கடையில் போகிற மாதிரி தானே இருக்காங்க. பக்காவாக இருக்கு. எல்லாருமே திருப்தி. இங்கே பாருங்க திவ்யா வச்சு அமைக்கிட்டாங்க. நானும் ஒரு 2 தடவை தான் இதை சாப்பிட்ருக்கேன், அதிகமாக சாப்பிட்டதில்ல. அது சின்ன அதே மாதிரி வயசுல தானே வாங்கிட்டு இருக்கு. வந்து கொடுக்கும். அது மாதிரி தானே இருக்கு. இப்போ நீ சாப்பிட்டு பார்த்துட்டு சின்ன பிள்ளையில சாப்பிட்டா மாதிரி இருக்கா இல்லையான்னு சொல்லுவேன். கரெக்டாக இருக்குடி. கரெக்டாக இருக்கா? ஃபர்ஸ்ட் கரெக்டா டைம் ட்ரை அந்த பண்ணது. ராலோட அப்படி மிங்கிலாயி அதோட வாசனை, அப்புறம் அது மேலே அப்படியே முறுமுறுன்னு இருக்கிறதுக்கும் பக்காவாக இருக்குங்க. பழைய சாதம் போட்டா மாதிரியே தெரியல தானே? செம்மையா இருக்குங்க. நீங்களே ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா இருக்குது. கொஞ்சம் தண்ணியா போயிடுச்சுன்னா மாவு, ரவா போட்டுங்க, நல்லா இருக்கு. பாருங்க, பசங்கெல்லாம் இந்த மாதிரி சின்ன பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கலாம், அப்படியே இறங்கிட்டே இருப்பானு. இந்த மொறு மொறுன்னு இருக்குல்ல, அதை அவன் எடுத்து எடுத்து கடிக்கிறான் பாரு. அதுதான் இவன் மொறு மொறுன்னு மண்ணு இருக்குல்ல, அதை நோண்டிட்டு இருக்கான். பொய்யால ஒரு ஆள் வடை சாப்பிட விடுறியா? வடாவை சாப்பிட விடுறியா? அதான் நான் சாப்பிட்டேன், 2 வடை சாப்பிட்டேன். அவ்வளோதாங்க. நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாரும் கொடுத்துட்டு
எல்லாரும் நம்ம தான். மாமாவும் விஜய் தான். விஜய்க்கு ஆல்ரெடி போயிட்டு மாமாவுக்கு மட்டும் கொண்டு போய் கொடுக்க வேண்டியதான். நீங்க ட்ரை பண்றதா இருந்தா இதே மெத்தட்ல ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா கரெக்டா இருக்கும். அப்படி தண்ணியா இருந்துச்சுன்னா வந்துட்டு நம்ம பேர் என்ன ரவாவை போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஈக்குவலாக. ஆமா, கண்டிப்பா இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அடுத்த விலாக்ல பார்க்கலாம். பாய் பாய். Bye. நிவி பாய் சொல்லு தங்கம். பாய் சொல்லு.